கர்த்தர் பக்தி உள்ளவனை தனக்கென்று தெரிந்து கொள்கிறார். பக்தி ஒரு மனுஷனுக்கு அத்தியாவசியம். நம்மை படைத்த கடவுளிடம் நம் இருதயத்தை செலுத்தி, அவருக்கு நேரத்தை செலுத்தி, என் வாழ்வு சரியான வழியில போகுதா என்பதை ஆராய்ந்து பார்த்து வாழ வேண்டியது ஒவ்வொரு மனுஷனுடைய அத்தியாவசியமான தேவை. தாவீது தன் குமாரன் இடத்துல சொல்லும் போது சொல்றாரு, என் குமாரனாகிய சாலமனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். எவ்வளவு பெரிய வார்னிங் பாத்தீங்களா? கண்டிப்பா நம்ம இறைவனை தேட வேண்டியது அவசியம். நம்ம அவரை விட்டுட்டா அவரு நம்மளை விட்டுருவாராம். அப்போ எவ்வளோ அவசியம் பாருங்க ஒரு மனிதனுடைய பக்தி. அதே போல ஆமோஸ்ல 3 இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். அண்ட் நீங்க நன்மையை தேடுங்கள், அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். சோ ஒரு மனிதன் இறைவனை தேட வேண்டியனுடைய அத்தியாவசியத்தை இந்த வேத பகுதிகள் சொல்லுகிறது. நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில சுயத்திலேயே எல்லாத்தையும் செய்து முடிச்சிடலாம் நினைச்சிருவாங்க. எனக்கு கடவுளுடைய துணையே தேவையில்லை, நானே என்னுடைய சுயத்துல பல காரியங்களை செய்து நிறைவேற்றுவேன் என்ற தைரியத்தோட இருப்பாங்க. ஆனா அது பாசிபிளே கிடையாது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இறைவனின் கைகள்ல தான் இருக்குது. அவரு என்ன நினைக்கிறாரோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். மனிதனுடைய மனதின் யோசனைகள் அநேகம், ஆனாலும் காரிய சித்தி கர்த்தரிடத்துல இருந்து தான் வரும். அப்போ ஒரு மனிதனுடைய இறை பக்தி ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று என்பதை இந்த வேத பகுதிகள் நமக்கு காட்டுகிறது.